Dear teachers, welcome to JSN English Learning. We are with Unit 7 of PGTRB and we are discussing Rabindranath Tagore's Muktadhara. Right, Muktadhara அப்படிங்கிற அந்த ஒரு பிளேவை தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். நவ் நம்ம அந்த டைட்டில் எடுத்துட்டு டைட்டில்ல இருந்து நம்ம டிஸ்கஷனை ஸ்டார்ட் பண்ணுவோம். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் த டைட்டில் முக்ததாரா? வாட் டஸ் இட் மீன்? முக்ததாரா அப்படின்னு இருக்காங்க. இப்போ முக்ததாரா means a mountain stream. Okay, it means a mountain stream, but the original meaning is a free rivulet, a free flowing stream. அப்ப இந்த ஹோல் பிளே எதை பத்தி அப்படின்னா, ஒரு ஆறு, அந்த ஆற்றின் தண்ணி வந்து ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு பாய விடாமல் இந்த ஸ்டேட்டுக்காரவங்க தடுக்கிறாங்க. Okay, that is how it is going to be described. Okay, அப்ப தண்ணீர் என்பது இட்ஸ் something which is common to everybody and everybody should benefit by it. Okay, irrespective of the origin of the water, water should reach all the states and people should benefit out of it. தண்ணீர் என்பது எங்க இருந்து எங்க அந்த தண்ணீருடைய பிறப்பிடம் இருக்கு, எங்க அந்த ஒரு ஆறினுடைய பிறப்பிடம் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் இம்மெட்டீரியல். இந்த தண்ணீர் வந்து எங்க தொடங்கினாலும் சரி, அது தன்னுடைய கோர்ஸை நேச்சுரலா போய் அப்படியே கம்ப்ளீட் பண்ணி கடல்ல போய் அது என்ன பண்ணும், தண்ணீர் எல்லாத்தையுமே அங்க போய் கலக்கணும். அப்ப அது ஏன் ஸ்டேட்ல இருந்து வந்தது, அப்ப ஏன் ஸ்டேட்ல இந்த ஆறு உருவெடுத்தது, அதனால இந்த தண்ணீரை நான் கொடுக்க மாட்டேன், விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த தண்ணீர் பஞ்சாயத்து இன்னைக்கு ஒரு பெரிய பஞ்சாயத்தா இருக்கு. ஆனா அந்த காலத்திலேயே இத பத்தி டகூர் வந்து ஒரு போயம் எழுதியிருக்கார். ஓகே, அண்ட் இந்த போயம் இது ஒரு பிளே, அழகான ஒரு பிளே எழுதியிருக்காரு. என்ன டைப் ஆஃப் பிளே அப்படின்னு கேட்டீங்கன்னா, திஸ் இஸ் a one act play ஓர் அங்க நாடகம். there will be many scenes but the act is only one. Did you get this information, teachers? Muktadhara means a free rivulet, a free river. It's a mountain stream. ஒரு மலை தேசத்திலிருந்து கிளம்பக்கூடிய தண்ணி இன்னொரு தேசத்திற்கு போகணும். ஆனா அந்த மலை தேச மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, இன்னொரு தேச மக்கள் நன்றாக வளர்ந்து வந்துடக்கூடாது, அவங்க நமக்கு கப்பம் கட்ட மாட்டார்கள், நமக்கு அடிமையாக இருக்க மாட்டார்கள் என்பதற்காக என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த தண்ணீரின் போக்க நிறுத்துவதற்கு ஒரு 25 வருஷம் கஷ்டப்பட்டு பிபுட்டி என்ற ஒரு இன்ஜினியருடைய தலைமையில் ஒரு பெரிய மிஷின் ஸ்ட்ரக்சர் ஒன்று செய்து அந்த தண்ணீரை அடைத்து வைக்கிறார்கள். அந்த தண்ணீரை அடைச்சு வைக்க கூடாது, அது தப்பு அப்படின்னு ஒருவர் போராட போகிறார். அந்த ஸ்ட்ரக்சர்ல ஒரு வீக் ஸ்பாட்டை பார்த்து அந்த வீக் ஸ்பாட்டை யாருக்கும் தெரியாம போய் அவர் என்ன பண்றாரு, உடைக்க போறாரு. உடைக்கும் பொழுது அந்த தண்ணீர் அவரை தூக்கி செல்கிறது அப்படின்னு நம்ம படிக்க போறோம். இந்த ஸ்டோரிக்குள்ளார நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன் இருக்க போகுது, நிறைய கண்டெம்பரரி ரெலவன்ஸும் இருக்க போது. அந்த காலத்துல இருந்த பிரச்சனைகளையும் டகூர் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் பிளே வழியாக அவர் என்ன பண்றாரு, he is analyzing that problem. Now, when was this play written? The play was written in 1922. 1922 ஆண்டு எழுதப்பட்டது. And naturally, Tagore belongs to Bengal. So it was initially written in Bengali and then it was translated into Hindi and then it was translated into English. Just hold on for a second. Let me show you the original text. Okay, so this play appears in this particular book. What is the play? Muktadhara appears in Rabindranath Tagore's 3 plays, Muktadhara, Nadir Puja and Chandalika, translated by Marjorie Skymes. And this is by Oxford University Press. இந்த ஒரு அழகான ஒரு புத்தகத்தில் தான் அந்த 3 plays அப்படிங்கிறது. இட் இஸ் ஆல்சோ அவைலபிள் ஆன்லைன் பட் இட் இஸ் நாட் an editable volume. அதனால நீங்க இந்த புக்கு நீங்க ட்ரை பண்ணி வாங்கிக்கலாம். அண்ட் திஸ் புக் வில் பிரசன்ட் an appreciation, ஒரு அழகான அப்ரிசியேஷன் இருக்கு. ஐ வில் அப்லோட் த சாஃப்ட் காப்பி ஃபார் யூ. இந்த ஒரு புக்குடைய சாஃப்ட் காப்பி வில் பி அப்லோடட் இன் த
Google Classroom, and you can very well make use of the appreciation which is given by the translator. Appreciation is a beautiful summary of the work, but அந்த சம்மரியில எல்லா டீடைல்ஸும் இருக்குமா அப்படின்னா இருக்காது. ஒன்று அவுட்லைன் கிடைக்கும், பட் அந்த டீடைல்ஸ் வந்து ஒரு ட்ரைனர்கிட்ட இருந்து தான் கிடைக்கும். Now we get into the play. Okay, what is the English translation of Muktadhara, teachers? The English translation is titled The Waterfalls. The Waterfalls. But the original meaning is a free rivulet. And the free rivuletல இருந்து நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா the references to a mountain stream. ஒரு மலை தேசத்திலிருந்து ஓடக்கூடிய ஒரு தண்ணீர். And இன்னொரு தீமும் இருக்கு இந்த பிளேல. Rabindranath Tagore is not simply writing about a mountain stream. He is speaking about how science tries to tamper with the faith of the people, how science and faith are in conflict. He also speaks about the woes of industrialization. Okay, இந்த இண்டஸ்ட்ரியலைசேஷன்னால வரக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன அப்படிங்கிறத வந்து இந்த ஒரு பர்டிகுலர் ஒன் ஆக்ட் பிளே மூலியமாக ரவீந்திரநாத் டகூர் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்றார். Now, what is the setting of the play? அப்படிங்க கேட்டீங்கன்னா, the setting of the play is the temple of that is a mountain country. It is a mountain country, and there is a road which leads to the temple of Lord Bhairava. Okay, ஒரு mountain country இருக்கு. அந்த mountain, I think there is an echo somewhere. Somebody is keeping that. Okay, kindly check whether somebody is using two devices and keeping the speakers on. Right. Now, the main setting of the play. What is the setting of the play? The main setting throughout the play is a mountain country, and there is a road leading to the temple of Bhairava. ஒரு மலை தேசம். அந்த மலை தேசத்துல ஒரு மலையின் மீது ஒரு பைரவருடைய கோயில் இருக்கிறது. அந்த பைரவர் உடைய கோயிலை நோக்கி என்ன பண்ணிருக்காங்க மக்கள் வந்து அப்படியே என்ன பண்ணிருக்காங்க, திருவிழா கொண்டாடுவதற்காக கூட்டம் கூட்டமாக சாறை சாறையாக மக்கள் சென்று கொண்டு இருக்கிறார்கள். அதே நேரத்துல இந்த பைரவர் டெம்பிளுக்கு நேர் எதிர்புறம் என்ன இருக்கு அப்படின்னா, there is a big iron machine which is higher than the spire of Bhairava temple. அதாவது இந்த பைரவர் கோயிலுடைய கோபுரத்தை விட ரொம்ப உயரமாக ஒரு பெரிய பிக் அயன் மிஷின் நிக்குது. அது பார்க்கும் பொழுது ரொம்ப பயமூட்டுவதாக இருக்கிறது. அப்ப one side there is a symbol which denotes faith. On other side there is a big iron machine which represents science, and science and faith are at war. In the concept purinjudha, teachers? Okay, the mic is on for all. What to say? The speaker can be unmuted by you. In case I have certain doubts, if my voice is not audible, please let me know. Is the voice clear, teachers? Yes, sir. Yes, okay, sir. Very good, very good. Now, coming to the other, who are the characters in this play? You need to know about the characters. The first character whom we are introduced to is the king of the king of this mountainous country. Who is the king of this mountainous country? He is Ranajit. The king of this mountainous country is Ranajit, and Ranajit வந்து என்ன பண்ணிருக்காரு, he is the king of Uttarakut. The mountainous country உடைய பேர் என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, it is called Uttarakut. And Uttarakut அந்த தேசத்திற்கும் ஷூதாராய் அப்படிங்கிற அந்த தேசத்திற்கும் ஒரு தண்ணீர் பிரச்சனை இருக்கு.
அந்த உத்தரகுட் மக்கள் மலை தேசத்தில் இருக்கக்கூடிய மக்கள். இந்த மக்கள் என்ன பண்றாங்கன்னா அவங்களுடைய அண்டை மாநிலமான இந்த ஷூ தாராய் அப்படிங்கிற மாநிலத்திற்கு தண்ணீர் தரக்கூடாது. ஏன் அப்படின்னா தண்ணீர் அங்க போச்சுன்னா அந்த மக்கள் என்ன பண்ணுவாங்க, நல்ல சுபிட்சமாக இருப்பார்கள். சுபிட்சமாக இருந்தார்கள் என்றால் இந்த மக்களுக்கு என்ன பண்ண மாட்டாங்க, கப்பம் கட்ட மாட்டார்கள். they will not pay the taxes, they will try to be independent, they will be prospering, whereas the main kingdom will be not prospering. அதனால என்ன பண்றாங்க, ராணாஜித் the king of Uttarakud என்ன பண்ணியிருக்காரு, he has given freedom to the royal engineer Vibhuti. அவரு இந்த ராயல் என்ஜினியரை கூப்பிட்டு அவர்கிட்ட விபுட்டி என்ற அந்த இன்ஜினியரை கூப்பிட்டு எப்படியா ஏதாவது செஞ்சு இந்த மக்களை நமக்கு அடிமைகளாக இருக்கணும், அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு செய்யுங்க. அப்ப இந்த மக்களை நம்ம கட்டுப்பாடுக்குள்ள வைக்கணும்னா ஒரே வாய்ப்பு என்ன அப்படின்னா, அந்த மக்கள் விவசாயத்தை நம்பி இருக்கிறார்கள், தண்ணீரை நம்பி இருக்கிறார்கள். அப்ப தண்ணீரை அந்த தேசத்துக்கு போக விடாமல் நாம் இங்கே தடுத்து ஒரு தடுப்பணை கட்டி வைத்தோம் என்றால் அந்த மக்கள் நம் காலில் விழுந்து விடுவார்கள், நம்ம காலில் விழுந்துருவாங்க அப்படின்னு அந்த விபுட்டி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு. அப்ப அவர் என்ன சொல்றாரு, கோ ஹெட் வித் யுவர் பிளான், வாட் எவர் யூ வாண்ட் யூ கேன் டூ அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் என்ன பண்றாரு, 25 வருஷம் கஷ்டப்பட்டு பயங்கரமா போராடி பல ஃபெயிலியர்ஸுக்கு அப்புறம் he has erected a very big iron machine and he has checked the flow of the stream of Muktadhara. Okay, and அதை செலிப்ரேட் பண்றதுக்கு தான் இந்த மக்கள் எல்லாரும் என்ன பண்ணியிருக்காங்க, உத்தரக்கூட்டு மக்கள் எல்லாரும் they are going to the temple of Lord Bhairava. and இந்த நிகழ்வை அப்படியே பார்வையிடுவதற்காக ராணாஜித் the king of Uttarakud எங்க இருக்காரு, he is living in a royal tent in the mango grove by the side of the road. இந்த ரோடு ஒண்ணு இருக்கு, அந்த ரோட ஒட்டி ஒரு மாங்காய் தோட்டம் இருக்கிறது. அந்த மாந்தோட்டத்தில் ஒரு அழகா ஒரு அரசருக்கான ஒரு டென்ட் அமைக்கப்பட்டிருக்கு. அந்த டென்ட்ல யார் இருக்கா, ராணாஜித் இருக்காரு. So Ranajit is a second antagonist in the one act play. அப்ப who is the main antagonist அப்படின்னா, the main antagonist, the main villain is Vibhuti. He is on the side of science. He is on the side of the machine. Is the information clear, teachers? Yes, sir. ஓகே, இது நமக்கு தெரியணும். எத்தனை வருஷம் அவர் போராடி இந்த முக்ததாராவுடைய தண்ணீரை நிறுத்தினார் அப்படின்னா 25 வருஷம் போராடி 25 வருடத்திற்கு அப்புறம் அவர் வெற்றியை சுவைத்து இருக்கிறார், தண்ணீரை ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கிறார். அப்படி ஸ்டாப் பண்ணி வச்சதுனால என்ன பண்றாங்க அப்படின்னா, எவ்ரிபடி வாண்டட் டு செலிப்ரேட் த அச்சீவ்மெண்ட் ஆஃப் த ராயல் என்ஜினியர் விபுட்டி. அதனால என்ன பண்ணியிருக்காங்க, they are going to conduct a festival for Lord Bhairava. ஏன் அப்படின்னா அவங்க என்ன நம்புறாங்க அப்படின்னா, லார்ட் பைரவனுடைய ஆற்றல் யாருகிட்ட இருக்குது அப்படின்னா விபுட்டி கிட்ட இருக்கு. அந்த ஆற்றலை பயன்படுத்தி தான் அவர் என்ன பண்ணிட்டாரு, இந்த ஒரு பெரிய அயன் மிஷினை உருவாக்கி இருக்கிறாரு. அயன் மிஷின் இஸ் நத்திங் பட் த டேம், the shutter of the dam. Now போகும்போது இந்த மக்கள் எல்லாம் என்ன பண்றாங்க, அந்த மலை பாதையில அப்படியே அந்த பைரவருடைய கோயிலை நோக்கி போறாங்க. போகும் பொழுது they are all singing song in praise of Lord Bhairava. லார்ட் பைரவரை பத்தி பயங்கரமா பாட்டு பாடிட்டு போறாங்க. அதுல என்ன முக்கியமா அந்த பாடலுடைய சுருக்கம் என்ன அப்படின்னா, they consider Lord Bhairava as a successful god. He is the Lord of destruction. The Lord of destruction for who is the Lord destroying அப்படின்னா, for the people of Uttarakud, Lord Bhairava is going to destroy the people of Shiv Tarai. Shiv Tarai மக்களை தங்களுடைய காலிற்கு கீழே கொண்டு யாரு போட போறா, பைரவர் போட போகிறார். அந்த பைரவருடைய ஏஜென்ட்டா யாரு இருக்கான்னு அவங்க நம்புறாங்க, விபுட்டி இருக்கிறார் என்று அவங்க நம்புறாங்க. இந்த எல்லா மக்களும் இப்படி பாடிக்கொண்டு போகும் பொழுது there is a stranger who is traveling towards the temple of Bhairava. அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, இவர் ஒரு வேற ஒரு தேசத்திலிருந்து வரக்கூடிய நபராக நம்ம பார்க்கணும். stranger, he is going towards the temple of Bhairava
அவர் என்ன பண்றாரு, இந்த கூட்டத்துல இருக்க யாரோ ஒரு சிட்டிசன், அன்நேம்டு சிட்டிசன், சிட்டிசன் ஆஃப் உத்தரகோட்டா புடிச்சு நிப்பாட்டி கேக்குறாரு, வாட் இஸ் தட் தேர் புட் அப் அகெயின்ஸ்ட் தி ஸ்கை, இட் இஸ் ஃப்ரைட்ஃபுல். என்ன கேக்குறாரு, காலபைரவர் கோயில் இருக்கு, அந்த கோயிலுக்கு கோயிலையே தூக்கி சாப்பிடுற மாதிரி ஒரு பெரிய அயன் மிஷின் ஒண்ணு இருக்கே, வாட் இஸ் தட், அதை பார்க்கும் பொழுது எனக்கு பயமாக இருக்கிறது அப்படின்னு அந்த ஸ்ட்ரேஞ்சர் சொல்றாரு. அப்ப இவரு கேக்குறாயோ, நீ இந்த ஊருக்கு புதுசாயா, உனக்கு இதெல்லாம் என்ன நடக்குதுன்னே தெரியாதா, அது ஒரு மிஷின்யா, அந்த மிஷினுடைய உதவியோடு தான் இந்த முக்ததராவுடைய தண்ணீரை யாரு ஸ்டாப் பண்ணி இருக்கா, த ராயல் இன்ஜினியர் விபூதி ஸ்டாப் பண்ணி இருக்கிறாரு. அண்ட் பை டூயிங் சோ he has brought the people of Shivtarai under our control அப்படின்னு அந்த சிட்டிசன் ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. உங்களுக்கு மைண்ட் எங்கேயோ போகும், அங்கெல்லாம் கொண்டு போகாதீங்க, தண்ணீர் தரமாட்டுக்கிறாங்க அப்படின்னு வேற எங்கிட்ட போயிடாதீங்க, நம்ம பிளேக்குள்ளரே இருங்க. Now the stranger is telling that the machine is a threat, the machine is a threat அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் இந்த மெஷினை யாரு சார் செஞ்சது அப்படின்னு கேட்கும் பொழுது அதை பத்தி அந்த சிட்டிசன் வந்து கொடுக்குற மாதிரி இங்க இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. The Royal Engineer Vibhuti has been working at it for at least 25 years. 25 வருஷத்தின் போராட்டம் சார், பல ஃபெயிலியர், நிறைய ஃபெயிலியர் சந்திச்சாரு, நிறைய பொருள் செலவினமாயிருக்கு. இருந்தாலும் இப்பதான் அந்த ஒரு ஒர்க் கம்ப்ளீட் ஆயிருக்கு. எதற்காக சார் இந்த மிஷின், வாட் இஸ் அப்ஜெக்டிவ் ஆஃப் த மிஷின் அப்படின்னு அந்த ஸ்ட்ரேஞ்சர் கேட்கும் பொழுது அந்த சிட்டிசன் சொல்றாரு, இட் இஸ் பவுண்ட் அப், இட் ஹாஸ் பவுண்ட் அப் த வாட்டர் ஃபால் ஆஃப் முக்ததரா. இந்த தண்ணீரை வந்து நிப்பாட்டி வைக்கணும் சார், அதற்காக தான் சார் இந்த ஒரு பெரிய போராட்டம் அப்படி சொல்லி முடிச்சோன்னே, லுக் அட் த அப்சர்வேஷன் ஆஃப் த ஸ்ட்ரேஞ்சர். அந்த வேறு தேசத்துல இருந்து வந்து அந்த ஸ்ட்ரேஞ்சர் என்ன சொல்றாரு, சார் நீங்க அந்த மிஷின் ரொம்ப நல்லதுன்னு சொல்றீங்க, ஆனா எனக்கு எப்படி தோணுது, இட் இஸ் அ மான்ஸ்டர், a metaphorical comparison. வாட் அ மான்ஸ்டர், என்ன ஒரு மிருகம் மாதிரி, ஒரு பெரிய ஜெயண்ட் மாதிரி, அரக்கன் மாதிரி இல்ல இருக்கு. லுக் அட் த நெக்ஸ்ட் சிமிலி, இட் லுக்ஸ் லைக் அ டிராகன்ஸ் ஸ்கல், ஒரு டிராகனுடைய அந்த மண்டை ஓடு மாதிரி இருக்கு, with its fleshless jaws hanging down. The constant sight of it would make the life within you withered and dead. அதை பார்த்தாவே நமக்கு கொலை நடுங்கும் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்றாரு ஸ்ட்ரேஞ்சர். என்ன சொல்றாரு அப்படின்னா, நேச்சர் மஸ்ட் பி வெரி மச் இரிட்டேட்டட் பை திஸ் மிஷின். இதுதான் மெயின் பாயிண்ட் இன் திஸ் பர்டிகுலர் பிளே. நேச்சர் is not happy with machines. Nature should be allowed to be free. அந்த தண்ணீரை வந்து நீங்க ஃப்ரீயா விடாம அதை அடைச்சு வச்சீங்கன்னா அந்த தண்ணி வேற ஒரு பக்கம் பூந்து அடிக்கும். அதனால தண்ணீரை எங்கேயுமே நிப்பாட்டி வைக்க கூடாது. ஸோ நேச்சர் ஷுட் நாட் பி கண்ட்ரோல்ட் யூசிங் சயின்ஸ். அப்படிங்கிறது தான் இந்த கான்செப்ட். டிட் யூ கெட் திஸ் ஐடியா டீச்சர்ஸ்? எஸ். அதற்கப்புறம் அந்த ஒரு அயன் மெஷினை பத்தி இந்த ஸ்ட்ரேஞ்சர் என்ன சொல்றாரு அப்படின்னா, he says, இங்க பாருங்க, கோயில் கோபுரம் சின்னதாகவும் அந்த கோயில் கோபுரத்தை விட பெரியதாக நீங்க உங்களுடைய சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ரக்சரை உருவாக்கி இருக்கீங்க. திஸ் இஸ் அ சாக்ரிலேஜ். சாக்ரிலேஜ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட் இஸ் அன் அன்ஹோலி ஆக்ட். கோயில் கோபுரத்தை விட நான் பெரியதாக ஒன்றை கட்டி எழுப்புவேன் அப்படின்னு சொன்னா கடவுளுக்கு கோபம் வரதான் செய்யும் சார். அதனால கடவுள் இதை உடைத்து போடுவார் அப்படிங்கிறது அங்க இட் இஸ் இம்ப்ளாய்ட். when you try to overpower nature will try to work against the structure that you have created. அப்படிதான் நீங்க என்ன எடுத்துக்கிட்டாலும் சரி, மாடர்ன் சயின்டிபிக் இன்வென்ஷன்ஸ் எல்லாமே சயின்ஸை விட நம்ம, அதாவது நேச்சரை விட நம்ம கொஞ்சம் அட்வான்ஸா போறோம்னு நினைச்சிட்டு நம்ம மமதையில செய்யக்கூடிய விஷயங்கள் இருக்கும். we take pride in our achievement, but nature will prove it false. It will tell that நீ எல்லாம் பெரிய பவர்ஃபுல் ஆள்லாம் கிடையாது, நீ பெரிய வஸ்தாதெல்லாம் கிடையாது, நான் தாண்டா பெருசு அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு கெட்டாஸ்ட்ரஃபி.
அடிச்சு நொறுக்கிட்டு போகும்போதுதான் தெரியும், ஐயோ நேச்சருடைய பவருக்கு முன்னாடி நம்ம ஒண்ணுமே இல்ல. நவ் we come to some of the problems which are associated with the construction of the dam across Muktadara rivulet. அந்த மவுண்டன் ஸ்ட்ரீமை ஒரு அணைக்கட்டு கட்டி இருக்காங்க யூசிங் இட்ஸ் அ மெஷின். அந்த மெஷினுடைய கன்ஸ்ட்ரக்ஷன்ல many youngsters were dragged in. Most of them did not return home. ஏன் என்னாச்சு அப்படின்னா, while constructing they faced with tragedy. அதை காட்டுறதுக்கு நீங்க எவ்வளவுதான் சயின்ஸை வச்சு ஏதாவது செய்யலாம் அப்படின்னு முயற்சி பண்ணும்போது, when you are experimenting you have to sacrifice many human lives. அதுவும் பர்டிகுலர்லி the uncontrollable nature நீங்க வந்து கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கும் பொழுது என்ன பண்ணீங்கன்னா, யூ ஆர் ஃபைட்டிங் வித் நேச்சர், பட் நேச்சர் வில் ஹாவ் இட்ஸ் ஓன் கோர்ஸ். அண்ட் இந்த நேச்சருக்கு எதிராக யாரெல்லாம் நிக்கிறாங்களோ எல்லாரையும் அடிச்சு தூக்கிட்டு போயிடும். அப்ப இந்த டேமுடைய கன்ஸ்ட்ரக்ஷன்ல நிறைய பேர் ஈடுபடுத்தப்பட்டார்கள், நிறைய யங்ஸ்டர்ஸ் ஈடுபடுத்தப்பட்டார்கள். அந்த நிறைய பேரை தண்ணீர் அடித்து கொண்டு போனது. அதை வந்து இங்க காட்டுவதற்கு என்ன பண்ணியிருக்காரு ரவீந்திரநாத் தாகூர், ரொம்ப சட்டிலா ஒரு அழகான ஒரு கேரக்டர் இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. வெரி பிட்டியபிள் கேரக்டர். A woman is entering into the scene. அந்த ரோட்ல எல்லா மக்களும், பக்தாள்கள் எல்லாம் அந்த மலையை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள். அந்த மலை மேல இருக்கக்கூடிய பைரவர் ஆலயத்தை போய் கொண்டிருக்கிறார்கள். எல்லாம் ஒரு ஜாலி மூட்ல இருக்காங்க. நாங்கெல்லாம் சாதிச்சிட்டோம், இந்த சிவதாராயி வந்து நம்முடைய காலில் போட்டு மிதிக்க போறோம், அவங்க நமக்கு தண்ணி கேட்டு நம்ம கிட்ட வந்து நம்ம காலை பிடிக்கத்தான் வேணும், அதனால பைரவருக்கு ஜெய் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் போய்கிட்டு இருக்கும்போது, சந்தோஷமான மூடு போயிட்டு இருக்கும்போது அந்த மக்கள் வந்து யாருமே இழப்பை சந்திக்கவில்லை. ஆனா ஒரு கிராமத்தில் இருந்த இளைஞர்கள் எல்லாம் கொல்லப்பட்டார்கள். அந்த கொல்லப்பட்ட ஒரு இளைஞனின் தாய் அங்க என்ன பண்ணிட்டு இருக்கா, அழுகுரல், அவளுடைய அழுகுரல் அங்கே கேட்கிறது. she is not an individual, she represents all those people who have lost their near and dear ones in the process of the construction of dams. அப்படிதான் ஒரு அம்மாவை இன்ட்ரோடியூஸ் பண்றாரு டகூர். the name of the lady is அம்பா. இந்த அம்பாவுடைய ட்ரெஸ்ஸிங்கை பத்தியும் பக்கா டீடைல்ஸ் கொடுத்திருக்காரு. she is dressed in a white veil which covers her head and body and trails in the dust. a white veil, முக்காடிட்டு வந்திருக்காங்க இந்த ஒரு அம்மா. தன்னுடைய ஹெட் பாடி எல்லாமே கவர் பண்ணியிருக்காங்க. அப்படியே அந்த துணி வந்து கீழே அப்படியே மண்ணுல இழுத்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்கு. இதுல இருந்து என்ன சார் நீங்க தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, we come to know about the status of Amba. Amba must be a widow with only one hope, and the hope is her son. What is the name of her son? The name of the son is Suman. and the Suman மீது கம்ப்ளீட்டா அவன் தான் தன்னுடைய எதிர்காலம் நினைச்சுக்கிட்டு இருந்தா, அவன் மேல பற்றோடு இருந்தா. ஆனா அந்த ஒரு மகனும் காணவில்லை. அண்ட் இந்த அம்பா வந்து எந்த ஊரை சேர்ந்தவள் அப்படிங்கிற டேட்டாவும் நமக்கு டகூர் அழகா கொடுத்திருக்கா. she is from a village called Janai village. and the Suman, her son, was the light of her eyes and the breath of her life. அந்த பையன் தான் எனக்கு கண்ணா இருந்தா, எனக்கு மூச்சா இருந்தா. அந்த பையன் காணோம். எப்ப சார் அவன் காணா போனா அப்படின்னா, அதை பத்தியும் இங்க சொல்றாங்க. I don't know where they have taken him. அவனை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். யாரு எடுத்துக்கொண்டு போனா அப்படின்னா, பிபிட்டுடைய ஆட்கள் எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். they young men were forced to enter into the construction of dam. அந்த டைம்ல அம்பா எங்க சார் போயிருந்தாங்க அப்படின்னா, she has gone to worship Bhairava in the temple. அவங்க திரும்பி போய் பார்க்கும்போது தன்னுடைய மகன் தனது வீட்டில் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனை கொண்டுகிட்டு போயிட்டாங்க சார். யார் கொண்டு போனாங்கன்னு அவங்களுக்கு சரியா தெரியல. ஆனா நமக்கு தெரிய போகுது, இதை எடுத்து அந்த பையனை வந்து கூட்டிட்டு போனது யாரு? பிபிட்டியுடைய ஆட்கள். உடனே அந்த சிட்டிசன் சொல்றான், அம்மா உன் பையனை காணோம் அப்படின்னா நீ தேட வேணாம், உன் பையன் வந்து எங்க தான் இருக்கான். he has been recruited for the work of the building up of the embankment. அந்த கரைகள் கட்டுவதற்கு அவனை கூட்டிட்டு போயிருப்பாங்க. உடனே அம்பா என்ன சொல்றாங்க, ஆமா சார், எனக்கு வந்து மக்கள் சொன்னாங்க என்ன அப்படின்னா, they have taken him along this road to the west of the hill of Gauri. அந்த மலையினுடைய பெயர் என்ன அப்படின்னா hill of Gauri.
அது எந்த பக்கமா போயிருக்காங்க, அந்த அவனை கூட்டி போயிருக்கான் அப்படின்னா வெஸ்ட் சைட் ஆஃப் த ஹில் ஆஃப் கௌரி. அண்ட் என்னால அவனை பார்க்க முடியல, யாராவது அவனை பார்த்தீங்கன்னா சொல்லுங்க, சுமன் ஓ சுமன் அப்படின்னு அந்த கத்தி கதறாங்க. சொல்லிட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் கத்தி கதறிக்கிட்டு இருக்கேன், என்னுடைய அழுகுரலை அந்த பைரவருக்கு கேட்கவில்லையோ அப்படின்னு அவங்க கத்தி கதறாங்க. இப்ப நமக்கு அப்படியே அந்த சீனுக்குள்ளாரையே ஒரு சீன் ஷிஃப்ட் இருக்கு. சீன் ஷிஃப்ட்ல now we have an interaction between a messenger from the crown prince Abhijit. இவர்தான் நம்ம ஹீரோ. Who is the hero of the play? Abhijit, the crown prince of Uttarakut. இவர்தான் இந்த பிளே உடைய ஹீரோ. அவர் ஒரு மெசஞ்சர் அனுப்பி இருக்காரு. யாரை மீட் பண்றதுக்கு அப்படின்னா விபூட்டிய மீட் பண்றது. விபூட்டிய மீட் பண்ணி நான் சொல்லக்கூடிய தகவலை போய் யாருக்கு சொல்லுங்க, விபூட்டி கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஒரு மெசஞ்சரை யார் அனுப்பிச்சிருக்கா? அபிஜித், த கிரவுன் பிரின்ஸ் ஆஃப் உத்தரகோட். அவர் தான் அடுத்த அரசனாக இருக்க போகிறவர். அவர் தான் கிரவுன் பிரின்ஸ். இப்ப அந்த மெசஞ்சர் என்ன சொல்றாரு பாருங்க. என்ன சொல்றாரு அப்படின்னா, விபூட்டிய வணங்கிட்டு என்ன சொல்றாரு? சார், யூ ஹாவ் கன்ஸ்ட்ரக்டட் this mighty machine, a dam, and you have checked the progress of the stream of Muktadhara, but the inhabitants of Shivtarai are unaware of this. ஒருவேளை அவங்களுக்கு இது தெரிஞ்சிச்சுன்னா they will be really shocked. நம்ப கூட முடியாது சார் அவங்களால. ஏன் அப்படின்னா, எப்படி சார், தண்ணி அப்படிங்கிறது எல்லாருக்குமே காமன் தானே? It is a gift of God. How can somebody stop the flow of a river? இது ஹிந்துயிசத்துடைய பேக்ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா, இன் இந்தியா இட் இஸ் பிலீவ்ட் தட் ரிவர் இஸ் அ கிஃப்ட் ஃப்ரம் காட். அப்ப இந்த கிஃப்ட ஒரு மனுஷன் தடை செய்யறான் அப்படிங்கிறத யாராலையும் நம்ப முடியாது. பர்டிகுலர்லி இந்த ஸ்டோரியில ஷிவ்தாராய் மக்கள் அந்த தண்ணீரை நம்பிதான் இருக்காங்க. நம்ம காவிரி தண்ணீரை நம்பி இருப்பதை போல அந்த தண்ணீரை தரமாட்டேன் அப்படின்னு மேல இருக்கிறவங்க ஸ்டாப் பண்ணாங்கன்னா நம்ம எப்படி கதறோமோ அந்த மாதிரி ஷிவ்தாராய் மக்கள் கதற போறாங்க. ஓகே, அந்த அளவுக்கு நீங்க கான்டெக்சுவலைஸ் பண்ணலாம். ஓகே, தென் வாட் இஸ் விபூட்டிஸ் பர்பஸ் இன் பில்டிங் த டேம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ரொம்ப தெளிவா சொல்றாரு. என்ன அப்படின்னா, மை பர்பஸ் இன் பில்டிங் த டேம் இஸ் டு கண்ட்ரோல் த பீப்புள் ஆஃப் ஷிவ்தராய். அவங்கள கட்டுக்குள் கொண்டு வரணும் சார். அவங்க அடங்காம நம்ம அரசுக்கு அடிபணியாமல் கொஞ்சம் ஃப்ரீயா இண்டிபெண்டா இருக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு அவங்க என்ன பண்றாங்க, அந்த அடிப்படை வசதிகளை இந்த மக்களுக்கு கொடுக்க மறுக்கிறார்கள். இதுவே என்ன கொஞ்சம் அலெகாரிக்கல் சென்ஸ்ல நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணி பார்க்கலாம். The people of Uttarakut may be compared to the British Empire. The people of Shivtarai may allegorically be connected to the people of India. அப்ப Indian people were deprived of their own natural resources and they were trying to control Shivtarai. அப்ப அந்த ஒண்ணு இருக்கு. இப்ப லுக் அட் த ப்ரைட் ஆஃப் விபூட்டி. விபூட்டி எந்த அளவுக்கு கர்வம் பிடித்தவன் அப்படிங்கிறத இந்த ஒரு சென்டென்ஸ்ல இருந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். எவ்வளவு அழகா, எவ்வளவு மமதையோடு அவன் பேசுறான் பாருங்க. God has given them the water, but he has given me the power to bind that water. ஷிவ்தரை மக்களுக்கு கடவுள் தண்ணீரை கொடுத்திருக்கலாம் சார், ஆனா எனக்கு இந்த கடவுள் பவர் கொடுத்திருக்கான். எதுக்கு அப்படின்னா, அந்த தண்ணீரை என்ன பண்ணணும், தடை செய்து வைப்பதற்கு எனக்கு ஆற்றல் கொடுத்திருக்கிறான் அப்படின்னு சொன்ன உடனே அந்த மெசஞ்சர் சொல்றாரு, சார் நீங்க பண்றது தப்பு சார். அந்த மக்களுடைய விவசாய நிலம் இந்த தண்ணீரை நம்பிதான் இருக்கு அப்படின்னு அவன் சொல்றான், எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. ஐ டோன்ட் வரி அபவுட் த அக்ரிகல்ச்சர் லேண்ட்ஸ் இன் ஷிவ்தராய். ஐ எம் நாட் அட் ஆல் வரிட் அபவுட் த ட்ராட். ட்ராட்னா என்ன வரும், வறட்சி. அங்க பஞ்சம் தலைவிரி தாட போகுது, தண்ணி இல்லைன்னா அதை பத்தி எனக்கு கவலை இல்லை சார். அவன் வரட்டும் சார், என் அரசனுடைய காலில் விழுவிட்டோம், என் காலில் விழுவிட்டோம், நாங்க பார்த்து தண்ணி திறந்து விடுவோம் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். Now what is the message that okay what is the message that the messenger
is going to convey to விபூதி. விபூதி சொல்றான், சார் நீங்க இந்த தண்ணீரை நிப்பாட்டி வச்சிருக்கீங்களே, இப்படி தண்ணீரை நிப்பாட்டும் பொழுது there will be people who will be cursing you. Are you not worried about the curse of the people? அவன் சொல்றான், சார் இந்த சிவ்தரை மக்கள் எல்லாம் என்ன கர்ஸ் பண்ணா அந்த கர்ஸ் ஒண்ணுமே பண்ணாது சார். இந்த டேம் கட்டும் பொழுது விபூதி சொல்றான் பாருங்க, எவ்வளோ ரூடா சொல்றான் பாருங்க, எவ்வளவு சாடிஸ்டிக்கா சொல்றான் பாருங்க. when the dam was constructed, உத்தரகூட்ல லேபரர்ஸ் கிடைக்கலன்னு நான் என்ன பண்ணேன், I sent my messengers to every house of Patanna village with the command of the king Ranajit, and I collected all the young men of over 18 years of age. ஒவ்வொரு வீட்டுக்குள்ளரையும் போய் அவங்கள தரன்னு இழுத்து கொண்டு வந்து I employed them in the construction of the dam. அப்படி அவங்களை இழுத்துக்கிட்டு வந்து நிறைய பேரு வீட்டுக்கே திரும்பல சார். நிறைய பேர் அந்த டேம் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராசஸ்லயே செத்து போனாங்க. அப்ப அந்த மக்களோட அந்த மகன்களுடைய தாய்களின் சாபம் வந்து என்னிடம் வந்தது. ஆனா அது என்ன ஒண்ணும் பண்ணல சார். It did not do anything to me. I am not at all disturbed. So I am not worried about the Shivtarai's curse. அப்படின்னு சொன்னா அந்த மெசஞ்சர் பாருங்க எவ்வளவு பாசிட்டிவ். அபிஜித் வந்து அந்த மெசஞ்சர் கிட்ட இன்ஃபர்மேஷன் சொல்லி அமைச்சிருக்கான். என்ன சொல்றான், சார் நீங்க பெரிய ஆளு சார், யூ ஹாவ் அச்சீவ்ட் க்ளோரி பை யோர் கிரியேஷன் ஆஃப் அயன் ஸ்ட்ரக்சர் அக்ராஸ் முக்ததாரா. முக்ததாரா அப்படிங்கிற அந்த நீர் வீழ்ச்சியிலிருந்து வரக்கூடிய தண்ணிய நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, ஒரு பெரிய மிஷின் ஸ்ட்ரக்சரை வச்சு தடுத்திருக்கீங்க. அதுவே நீங்க உங்களுக்கு கீர்த்தியை கொண்டு வந்து சேர்த்தது. நீங்க என்னுடைய கிரவுன் பிரின்ஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா, உங்களுடைய கீர்த்தி இன்னும் அதிகமாக வேண்டும் என்றால், உங்களுடைய நேம் ஃபேம் இன்னும் அதிகமாகணும்னா நீங்க கட்டின ஸ்ட்ரக்சரை நீங்களே டெஸ்ட்ராய் பண்ணிட்டீங்கன்னா இந்த சிவ்தாராய் மக்கள் உங்களை போற்றுவார்கள். அதனால பிளீஸ் டூ தட் அப்படின்னு சொல்றான். அவன் என்ன சொல்றான், நான் கட்டினதை நானே அழிக்கிறதா அப்படின்னா நான் அதை பண்ண மாட்டேன் அப்படின்னு அவன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான் விபூதி. உடனே மெசஞ்சர் என்ன சொல்றான் அப்படின்னா, என்னுடைய மாஸ்டர் கிரவுன் பிரின்ஸ் அபிஜித் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க அந்த மிஷினை உடைச்சு போடலைன்னா அபிஜித் என்ன பண்ணுவாரு, he will take a law in his hands and he will destroy the machine. Okay, he will destroy the machine அப்படின்னு யார் சொன்னாவா, கிரவுன் பிரின்ஸ் அபிஜித். அண்ட் இன்னும் ஆட் பண்றாரு அந்த மெசஞ்சர். அவருடைய கமெண்ட் பாருங்க, அவருடைய கமெண்ட் என்ன அப்படின்னா, God wills that a machine should not stand between the people of Uttarakhand and the people of Shivtarai. Did God will the construction of dam? இல்லையே, God will பண்ணலையே. It is the will of Vibhuti and it is the will of Ranajit. கலவுடைய வில்லுக்கு முன்னாடி மனிதனுடைய வில் எல்லாம் நிக்காது சார் அப்படின்னு சொன்னா இவன் என்ன சொல்றான், come on man, you know one thing for certain. விபூதி சொல்ற ரொம்ப தெளிவா, my machine is greater than God's power. There is no flaw in my machine. என் மிஷினை யாருமே எதுவுமே பண்ண முடியாது சார் அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் சொல்றான், இவ்வளவு மமதையா இருக்கக்கூடாது சார். God will break the machine as he broke the Nandi pass. நிறைய விஷயங்கள் இந்த ஸ்டோரி தொடங்குறதுக்கு முன்னாடி நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, நந்தி பாஸ் அப்படிங்கிற ஒரு பாஸ் இருந்தது. அந்த பாஸ் தான் ட்ரேட் ரூட் ஃபார் சிவ்தாராய் பீப்புள். அந்த ட்ரேட் ரூட்டை வந்து சிவ்தாராய் பீப்புள் பயன்படுத்த முடியாத படிக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா, கிங் ராணாஜித் வந்து he ordered for the construction of a wall which will not permit Shivtarai people to go out and sell their products to the outer world. அப்ப என்ன பண்ணாரு கிரவுன் பிரின்ஸ் அபிஜித், he had a vision. அந்த விஷன் வழியாக என்ன பண்ணா அப்படின்னு சொன்னீங்கன்னா, he went and ordered the destruction of Nandi Pass. அப்ப அந்த நந்தி பாஸை வந்து அவர் எப்படி உடைச்சாரோ அதே போல இந்த ஒரு மைட்டி ஸ்ட்ரக்சர்ல ஏதாவது சின்ன ஒரு ஹோலாவது இருக்கும். அந்த ஹோலை அவர் என்ன பண்ணுவாரு, கண்டுபிடிச்சு இந்த மைட்டி ஸ்ட்ரக்சரை ஒரு வீக் ஸ்பாட் இருக்கும், அந்த வீக் ஸ்பாட்டை கண்டுபிடிச்சு அதை அடிச்சு நொறுக்கி இந்த ஸ்ட்ரக்சரை டெமாலிஷ் பண்ணிடுவாரு என்னுடைய மாஸ்டர் அப்படின்னு அந்த மெசஞ்சர் சொல்றாரு. So what is the literary device employed here?
in the voice of the messenger அப்படின்னா the technique is called foreshadowing. Okay, foreshadowing. Foreshadowing என்ன? பின்னாடி நடக்க போறத முன்னாடி ஹிண்ட் பண்றது. பின்னாடி இதுதான் நடக்க போகுது என்ன அப்படின்னா யாருக்கும் தெரியாம அபிஜித் அரெஸ்ட் பண்ணி வச்சிருவாங்க. அந்த அபிஜித் வந்து யாருக்கும் தெரியாம அந்த ஹவுஸ் அரெஸ்ட்ல இருந்து தப்பிச்சு நைட்ல அந்த டேமுக்கு போய் அந்த டேம்ல ஒரு வீக் ஸ்பாட்டை கண்டுபிடிப்போம். அந்த வீக் ஸ்பாட்டை இன்னும் அடிச்சு நொறுக்கி அந்த தண்ணீர் வந்து என்ன ஆச்சு, ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா அந்த சின்ன ஒரு ஓட்டை வழியாக வரும் பொழுது அந்த ஓட்டை பெருசாகி அந்த தண்ணீர் வந்து இவர் அழகா அப்படியே தூக்கி கொண்டு அடித்து கொண்டு போய் அந்த தண்ணீர் வந்து எங்க டேம் பண்ணியிருந்தோ அந்த டேமை சுக்குநீரா நொறுக்கி இந்த தண்ணீர் நேரா எங்க பாய்ந்து ஓடியதாம், ஷிவ் தாராய் மக்களை சென்று அடைந்தது. Did you get this information, teachers? இப்ப இந்த இன்ஃபர்மேஷன் ஒரு வீக் ஸ்பாட் இருக்கும் சார், அந்த வீக் ஸ்பாட்டை கண்டுபிடிச்சு கடவுள் அடிப்பாரு சார். Who is the representative of God? Abhijit, the crown prince. இந்த வீக் ஸ்பாட் ஒண்ணு இருக்கு அப்படின்னு அவரு சும்மா சொல்றது விபூட்டிக்கு பெரிய ஷாக்கா இருக்கு. ஏன் அப்படின்னா விபூட்டிக்கு தெரியும் சயின்ஸ் இஸ் நாட் விதவுட் எனி லூப் ஹோல். நீங்க என்னதான் சயின்ஸ் பெருசுன்னு சொன்னீங்கன்னா அந்த சயின்ஸ்ல ஒரு சின்னதா ஒரு லூப் ஹோல் எப்பொழுதுமே இருக்கும். நீங்க என்னதான் மிஷின் பெருசு அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த மிஷின்ல எங்கேயாவது ஒரு வீக் ஸ்பாட் இருக்கும். அப்ப அந்த வீக் ஸ்பாட் இருக்குங்கிறது விபூட்டிக்கு தெரியும். அப்ப இது வந்து எப்படி அபிஜித்துக்கு தெரியும் அப்படிங்கிறது விபூட்டிக்கு ஒரு பெரிய ஷாக்காக இருந்தது. Okay, did you get that, teachers? Okay, now we are going to go for a break.